In this video, I am going to solve one problem from projection of solids. Question is, a pentagonal prism of base side 30 mm and axis length 60 mm is resting on horizontal plane. On one of its rectangular faces with its axis inclined at 40° to vertical plane, draw its projections. First, write the given data. The given solid is a pentagonal prism. அதோட பேஸ் சைடு வேல்யூ 30 mm, அதோட ஆக்சிஸ் லென்த் வேல்யூ 60 mm. அந்த பென்டகனல் பிரிசம் எங்கே ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹரிசாண்டல் பிளேன். அது எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸில் ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகுது. அண்ட் அதோட ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் பார்த்தீங்கன்னா 40° டு வெர்டிக்கல் பிளேன். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, here one twist is there. The pentagonal prism horizontal planeல ரெஸ்ட் ஆகுது அதோட ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ்னால. பட் அதோட ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்டிங் ஒரு பிளேன்லையும் அதோட ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் அனதர் பிளேன்லையும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் ப்ராப்ளம். ஓகே, இட் இஸ் நாட் அ ஆர்டினரி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் the pentagonal prism resting on a horizontal plane but அதோட axis inclination vertical planeல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு நம்ம எப்படி ட்ரூ ஷேப் வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து XY ரெஃபரன்ஸ் லைன், இது வெர்டிக்கல் பிளேன், லைனுக்கு கீழே ஹரிசாண்டல் பிளேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ரெஸ்டிங் கண்டிஷனை ரைட் சைடு வைப்போம். பட் இங்கே வந்து ரெஸ்டிங் கண்டிஷனை அந்த பிளேன்லேயே நம்ம பிளேஸ் பண்ணணும். For example, here the axis inclination 40° to VP but resting on HP. Ordinary problemல resting on HP அப்படின்னா HPல நம்ம place பண்ணிடுவோம். Axis inclinationும் HPல தான் இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம்ல resting on HP and axis inclination VP. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் we give importance to axis inclination. Axis inclination எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணணும். அதே சமயத்தில் அந்த ரெஸ்டிங் கண்டிஷனை நம்ம ரைட் சைடு வைக்கக்கூடாது, அந்த ரெஃபரன்ஸ் லைனில் நம்ம பிளேஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளமில் அந்த பென்டகனல் பிரிசம் எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ்னால ரெஸ்ட் ஆகுது. ரெக்டாங்குலர் ஃபேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பென்டகனல் பிரிசமோட டாப் வியூ. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது இதில் வந்து இதை வந்து நம்ம கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனை வந்து பேஸ் சைடு இல்லைனா பேஸ் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் இதை 3Dயாக பார்க்கும்போது இட்ஸ் எ ப்ரிசம், இட்ஸ் நாட் அ பிரமிட். ஸோ 3Dயாக பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னது, திஸ் போர்ஷன் இஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ். ரெக்டாங்குலர் ஃபேஸ். இந்த ப்ராப்ளமில் இந்த பென்டகனல் ப்ரிசம் வந்து ரெக்டாங்குலர் ஃபேஸ்னால் ரெஸ்டிங் ஆகுது. அப்போது டயக்ராமில் வந்து நம்ம ரெஸ்டிங்கை வந்து ரைட் சைட் பிளேஸ் பண்ணக்கூடாது. அந்த ரெஃபரன்ஸ் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸை வந்து ரெஸ்டிங் நம்ம ட்ரா பண்ணுறோம். அது ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து 108° எடுத்து we need to draw the another base edges. ஸோ இந்த மாதிரி we need to draw the symbol portion of the object. First, draw the reference line, XY line, லைனுக்கு மேலே vertical plane, லைனுக்கு கீழே horizontal plane. First we are going to draw the symbol portion. True shape draw பண்ண போகிறோம். ஸோ true shape draw பண்ணும்போது ஃபஸ்ட் எங்கே ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் இருக்குதோ, எந்த பிளேனில் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் இருக்குதோ அந்த பிளேனில் தான் நம்ம true shape draw பண்ணணும். ஸோ இங்கே ரெஸ்டிங் அண்ட் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் வேறு பிளேனில் இருக்கிறதுனால அந்த ரெஸ்டிங் கண்டிஷன் வந்து நம்ம ரைட் சைடில் வைக்காமல் அந்த ரெஃபரன்ஸ் லைனில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ், ஏதாவது ஒரு பென்டகனல் பிரமிடில் பென்டகனல் ப்ரிசமில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் இருக்குது. இது ஒரு BC ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ், CD ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ், DE, EA அண்ட் AB. இட் ஹேவிங் 5 ரெக்டாங்குலர் ஃபேஸ். இதில் ஏதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து ரெஃபரன்ஸ் லைனில் ரெஸ்டிங்கில் இருக்கிறது மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஐ ட்ரா லைக் தட். இந்த BC ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து
அந்த ரெஃபரன்ஸ் லைனில் ரெஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இட்ஸ் a prism, ஸோ இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க தேவை கிடையாது. நெக்ஸ்ட் we need to bring the projection lines to the horizontal plane. வெர்டிக்கல் பிளேனில் நமக்கு என்ன வியூ கிடைக்கும்? ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனில் டச்சாக இருக்கிறதுனால ஹாரிசான்டல் பிளேனில் வரக்கூடிய அந்த டாப் வியூ டயக்ராம் இந்த லைனில் டச் ஆகாது. ஓகே, ஸோ ஃப்ரம் ஏலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன், ஃப்ரம் பியிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஃப்ரம் சியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ஃப்ரம் டி and from E. Okay, so now already இங்கே டயக்ராம் லைனில் டச் ஆகிருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஹெச்பியில் வரக்கூடிய டாப் வியூ இந்த லைனில் டச் ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும்? we need to draw the diagram. ஸோ நான் இங்கேருந்து ஒரு 15 mm ஸ்பேஸ் விட்டு வரைகிறேன். ஸோ 15 mm தான் கொடுக்கணும்னு கிடையாது. So first I am going to draw the back side portion. So here I am going to draw the line. Before that, in this front view, it's a prism. So it's having two sides, front side and the back side. So for the front side I give the name A B C D E. And for the back side I need to give the name. So the name பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்னா P. Different we are going to give the name. Okay, so P dash and here Q dash, R dash, S dash and T dash. இது எதுவுமே நமக்கு தெரியாது. A B C D E வந்து இந்த P Q R S T வந்து என்ன பண்ணிரும்? ஹைட் பண்ணிரும். So put in bracket. Now ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஆஃப் த ப்ரிசம். ஆப்ஜெக்டை வந்து டாப்பில் இருந்து வியூ பண்ணும்போது, இங்கேருந்து வியூ பண்ணும்போது எந்த கார்னர்ஸ்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஹியர் ஏ கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் வந்து பேக் சைடு. ஸோ இங்கே வந்து என்ன விசிபிள் ஆகும்? பி இஸ் விசிபிள் அண்ட் ஹியர் அட் திஸ் பாயிண்ட் இ இஸ் விசிபிள் அண்ட் அட் திஸ் பாயிண்ட் த டி longer edge D, this D is visible and here not D, here S is visible. Okay, S is visible, here S is visible, here T is visible and at this place R is invisible. I put in bracket and here Q is invisible. I put it in bracket. And next சென்டரில் அதோட ஆக்சிஸ்லேருந்து பிளேஸ் பண்ணுறோம். அதோட ஆக்சிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 60 mm. ஸோ 60 mm லென்த்துக்கு I marked another point and here I am going to trace the front portion of the pentagonal prism. So draw one straight line and now we connect this longer edges and இங்கே என்னெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா A is visible. This portion டாப்ல இருந்து பார்க்கும்போது A is visible and here T is visible and here D is visible and the point C is this is E point. Okay, E is visible, D is visible and the point C is invisible. I put it in bracket and the point B is invisible. And now we need to darken the edges, visible edges. Top la irundhu paakumbodhu A vandu visible, so we need to draw the longer edge. We need to connect the longer edges A and P. அதே மாதிரி இங்க இருந்து பார்க்கும்போது the longer edge E and T is visible, so we need to connect E and T longer edge. இங்க ஒரு edge இருக்கிறதுனால சென்டர்ல ஆக்சிஸ் லைன் வரைய தேவையில்லை. we need to darken the line, longer edges. and இங்க வந்து பாத்தீங்கன்னா D and S longer edge வந்து visible ஆகும். so D and S நம்ம என்ன பண்ணிருக்கோம்? darker lineல draw பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த B and Q and R and C longer edge வந்து visible ஆகாது.
So adanaala we need to draw a dotted line. We need to draw dotted line. Now question la axis inclination. Now simple portion நம்ம draw பண்ணியாச்சு. Okay, simple portioningல front view and top view draw பண்ணியாச்சு. Next வந்து என்ன பண்ண போறோம், அதோட original portion நம்ம draw பண்ண போறோம். So original portionல பாத்தீங்கன்னா அதோட axis inclination is given 40 degree to VP ன்னு கொடுத்திருக்காங்க. So axis inclination கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு வரைகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்றோம், base inclination மாத்திக்கிறோம். So base angle we need to find. Base angle is equal to 90 degree minus axis inclination. 90 degree minus axis inclination வந்து 40 degree கொடுத்திருக்காங்க. So we get 50 degree. The base angle is 50 degree. Okay, so now we are going to tilt the object at 50 degree. Base tilt பண்ண போறோம். Okay, so first mark one point here and place the protractor in the base. இந்த pentagonal prism ஓட இந்த பேஸை வந்து அப்படியே என்ன பண்ண போறோம், இப்படி இருக்கிற பேஸை அப்படியே இப்படி tilt பண்ண போறோம். Okay, so mark the point. That point நேம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அந்த பாயிண்ட்ல இருந்து protractor place பண்ணி 50 degree angle மார்க் பண்ணிட்டு அந்த 50 degree angle இந்த லைன் என்ன பண்ணும், இந்த பாயிண்ட்டை ஆக்ஸ் ரெஃபரன்ஸ் லைன் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைட் லைன் ட்ரேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் first we need to mention the point S. S வந்து நம்ம என்ன பண்றோம், ரஃபா ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் பண்றோம். So this is the point S1. So S1 இங்க வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த பேஸை ட்ரில் பண்றோம். பேஸ் P and S பேஸை நம்ம ட்ரில் பண்ண போறோம். So S பாயிண்ட் இங்க வந்துச்சு, P பாயிண்ட் வந்து இந்த லைன்ல வந்து சீட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ல இருந்து பியோட லைன், பியோட டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணி எஸ் அண்ட் பி காம்பஸில் மெஷர் பண்ணி எஸ்ல காம்பஸை பிளேஸ் பண்ணி மேக் ஒன் ஆர்க் ஹியர். இந்த பாயிண்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் இஸ் பி. now இந்த S and P லைனில் ரிமைனிங் என்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R, T and Q is there. So we need to mark that point also. So measure the distance S and R and place in the S point and mark here, and measure distance S and T and place the compass at this point and mark the arc here, and measure distance S and Q and place the compass here and mark the distance Q and give the names. So here S1, this is P1 and the center one is T1, and here Q1 is invisible and R1 is invisible. Okay, now we need to draw one straight line. The straight line for the length of 60 mm distance. Okay, now we need to draw one straight line. அந்த லைனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஃப்ரம் த பாயிண்ட் எஸ்ல இருந்து ஒரு லைன் 90 டிகிரிக்கு we need to draw the line. And next from the point P ல இருந்து 90 டிகிரியில் we need to draw one straight line. now இந்த லைன் அதே மாதிரி T ல இருந்தும் 90 டிகிரியில் ஒரு லைன் என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லைனோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 mm. இந்த பென்டகனல் பிரிசமோட லென்த் 60 mm என்ன பண்ணுறோம், இதில் மார்க் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், we need to close here. So the total distance of the prism is 60 mm. Total length of the prism is 60 mm. So P and S வந்து நம்ம டார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி P and A, here A1, this is E1, this is D1. அதே மாதிரி R and C is invisible. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டாட்டட் லைனில் காமிக்கணும். R and C. By dotted line we mention here R and C1. Like that Q and B. Q and B is also invisible. So we mention here
by dotted line. The longer edge Q and B, it is invisible. Q and B dash is invisible. And in this problem, this object is inclined by its axis at 40 degree to the vertical plane. Okay, so for that we need to mention the axis inclination angle. The axis inclination angle is 40 degree. So இது வந்து very important because நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், axis tilt பண்ணாம நம்ம base வந்து tilt பண்ணிருக்கிறோம். So base வந்து நம்ம 50 டிகிரிக்கு tilt பண்ணிருக்கிறோம். இந்த angle நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் இந்த axis inclination angle கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அந்த என்ன இன்க்ளினேஷனோ அதை வந்து we need to mention correctly. So here axis inclination ஒரு லைனை சென்டர்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து we need to mention the angle 40 degree. கொஸ்டின்ல கொடுத்த angle 40 degree நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும். Okay, now we need to bring all the projections to the vertical plane from P and from T, from S, from D, from C, from E, from B, and from A, like that, from R and from Q. அதே மாதிரி ட்ரூ ஷேப்பில் இருந்தோம் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸை ரைட் சைடுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் ஈல இருந்து I bring the projection line, and from point A and D, from the point A and D I bring the projection line, and already from the point B and C line is there. Now we are going to give the names. Here A and A both are meet here, so this is A1 dash. E and E both are meet here, this is E1 dash. D and D meet here, this is D1 dash. C and C meet here, this is C1 dash. And here P and P both are meet here, this is P1 dash. Next T and T meet here, this is T1 dash. S and S meet here, this is S1 dash. R and R meet here, this is R1 dash. Q and Q meet here, this is Q1 dash. Now we need to connect all the boundaries. So we connect the boundaries P and T, P and Q, Q and R, Q and R. அதே மாதிரி இங்க one more point is there, B and B. This is a B line and this is another B line. So both of points meet here, this is B1 dash. And next we connect R and B, B and C, C and D, D and E, and next E and T. So in the points எல்லாமே outer boundaries எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், we directly connect the points. Next ஆப்ஜெக்டை வந்து நம்ம இங்க இருந்து லுக் பண்ணும்போது, இங்க இருந்து வியூ பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கிற எட்ஜ் S வந்து விசிபிள் ஆகாது, அதுக்கு கூட கான்டாக்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன்விசிபிள். ஓகே, ஸோ ஹியர் எஸ்க்கு கூட என்னெல்லாம் கான்டாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா S and D இஸ் கனெக்டட், S and D. ஸோ S and D வந்து தெரியாது. அதே மாதிரி எஸ்க்கு கூட கான்டாக்ட்ல இருக்கிற T, இந்த பாயிண்ட் T தெரியாது. எஸ்க்கு கூட கான்டாக்ட்ல இருக்கிற இந்த R, அந்த பேஸ் எட்ஜஸ் வந்து தெரியாது. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டாட்டட் லைனில் we need to connect. Before that we are going to check the base edges, all the base edges are connected, all the base edges and the bottom base and the top face both are connected or not. First we are going to check that, and then we are going to check whether the longer edges are connected. First I give the name for the base edge. The base edges are A, B, C, D, E and A. So these are the bottom base edges, and the top base edges are P, Q, R, S,
T and again P. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் உள்ள எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கும்போது ஃப்ரண்டில் இருக்கிற எட்ஜஸ் வந்து ABCDE and A, ABCDE and A. ஸோ A and B வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். A and B. இந்த டயக்ராமில் A and B பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, கரெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ பட் நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது A and B வந்து தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் விசிபிள். Okay, so nearer to the observer only, so we need to connect A and B darker line. And next B and C connected பார்க்கணும். B and C boundary தான் இருக்குது, so it is connected. அதே மாதிரி C and D connected பார்க்கணும். C and D is in also outer boundary, it is connected. D and D வந்து connected பார்க்கணும். D and E is also in outer boundary, it is connected. And finally E and A connected பார்க்கணும். கனெக்ட் பண்ணல. இங்கே இருந்து பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்டை வந்து ஃப்ரண்ட்லேருந்து விசிபிள் வியூ பண்ணும்போது E and A வந்து டெஃபினெட்லி விசிபிள், அந்த ஆக்சிஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ we need to connect E and A. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடில் உள்ள எட்ஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா PQ, R, S, T and P. ஸோ இதெல்லாமே கனெக்ட் ஆகுன்னு பார்க்குறோம். ஸோ P and Q அவுட்டர் பவுண்டரியில் இருக்குது, இட் இஸ் கனெக்டட். Q and R இட் இஸ் ஆல்சோ இன் அவுட்டர் பவுண்டரி, இட் இஸ் கனெக்டட். R and S வந்து கனெக்ட் பண்ணல, ஸோ we need to connect R and S. R and S வந்து தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்ல இருந்து இங்கேருந்து வியூ பண்ணும்போது R and S வந்து பேக் சைடில் இருக்குது, ஆக்சிஸ்க்கு பேக் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ S வந்து டெஃபினட்டாக விசிபிள் ஆகாது. எஸ்ஸுக்கு கூட கான்டாக்டில் இருக்கிற R and எஸ்ஸுக்கு கூட கான்டாக்டில் இருக்கிற T பிலோ த ஆக்சிஸ். ஓகே, ஆக்சிஸ்க்கு அந்த பக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து எஸ்க்கு கூட கான்டாக்ட் இருக்கிற T, எஸ்க்கு கூட கான்டாக்டில் இருக்கிற R வந்து விசிபிள் ஆகாது. அதே மாதிரி எஸ்க்கு கூட கான்டாக்டில் இருக்கிற அந்த லாங்கர் எட்ஜ் D இஸ் ஆல்சோ இன்விசிபிள். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ R and S வந்து இட் இஸ் இன்விசிபிள், ஸோ we need to connect by dotted line. அதே மாதிரி S and T இஸ் ஆல்சோ இன்விசிபிள், we need to connect by dotted line. And finally T and P வந்து எங்கே இருக்குது, outer boundary இருக்குது, so it is visible, so dark line. And next we are going to connect the longer edges. We are going to check whether all the longer edges are connected or not. Okay, so the longer edges are P and A, B or Q and B, R and C, S and D, T and E. So these are the longer edges. So first we are going to check P and A. P and A connect ஆகுன்னு பார்த்தீங்கன்னா P and A வந்து நம்ம longer edge கனெக்ட் பண்ணல, பட் ஆப்ஜெக்டை இங்கேருந்து லுக் பண்ணும்போது P and A வந்து விசிபிள் ஆகும், நியரர் டு அப்சர்வர் ஒன்லி. ஸோ we need to connect by P and A darker line. PA and A is connected. Next Q and B. Q and B is in outer boundary only, so it is also connected. Q and B darker line. R and C. R and C is also in outer boundary, it is visible, so we need to connect it by darker line. Boundary இருக்கிறதுனால R and C வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகே, and next S and D. S and D வந்து இங்கேருந்து நம்ம ஆப்ஜெக்டை லுக் பண்ணும்போது S and D வந்து எங்கே இருக்குன்னா ஆக்சிஸ்க்கு பேக் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ S and D வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ we need to connect S and D by dotted line. ஸோ எஸ்லேருந்து டியை வந்து டாட்டர் லைன் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எஸ் அண்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் லைன் இருக்குது. ஸோ அப்போது அந்த போர்ஷனில் இருக்கிற டாட்டர் லைன் வந்து இந்த எஸ் அண்ட் ஏ இந்த டார்க் லைன் வந்து ஹைட் பண்ணிடும். ஸோ எஸ்லேருந்து ஏ வரைக்கும் டார்க் லைன், ஏலேருந்து டி வரைக்கும் அது டாட்டர் லைன். ஸோ ஃப்ரம் ஏ அண்ட் டி டாட்டர் லைன். ஸோ the line started from S and D. The longer edge S and D is invisible, so we need to put a dotted line from S, but already P and A longer edge இந்த இடத்துல வரதுனால ஸோ இந்த போர்ஷன் இந்த பிளேஸ் in between S and A வந்து dark line. So now S and D is connected and the final longer edge is T and E, it is in outer boundary only, so it is also connected. So this is the final front view of the pentagonal prism. And finally we need to write here final front view, and here we need to write final top view, and we need to mention the dimensions
and finally all dimensions are in mm and scale 1:1. Here already we mentioned the dimension 30 mm, and here also we need to mention the dimension. The length of the prism, the height of the prism is 60 mm. So from the object, outer object, we need to take 10 mm distance extension line. We need to draw the extension line, and then we need to draw the dimensioning line. Put the arrowhead, closed arrowhead, and here we mention the dimension 60. In the center of the dimension line, we mention 60, and no need to write the unit near the dimension. Separately, we need to write all dimensions are in mm. Scale, here we are using the same scale given in the question, so scale 1:1.